வாவ் இதுதான்ப்பா நாராயணப்பட்டு Dress இதுதான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வாங்கவே இல்ல வித் ஹிப் பெல்ட்டோட இது வந்து ஒரு கஸ்டமர் இல்ல 52 னா என்ன சைஸ்னா 6XL கா 6XL சைஸஸ்ல இருந்து காசோட காஸ்ட் பார்த்தாக்க 3 பீஸ் 500 ரூபாய் 3 பீஸ் 500 ரூபாயா போவாது நீங்க என்ன சொல்றது போவாது நானும் செக் பண்ணேன் பாத்துக்கோங்க ஆமா போக மாட்டேங்குது நான் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க உங்க லாங்குவேஜ்னா இவ்ளோ ஆர்டிகல்ஸ் அப்ப வந்துட்டு ஆனா மெட்டீரியல் செம்ம சாஃப்ட் இம்போர்ட்டடா ஆமாக்கா இது ப்ளூ ட்ரெண்ட்ஸ் தான் ப்ளூ ட்ரெண்ட் ரேட் அடிச்சு வாங்குறதுனால அந்த ஆஃபர் நான் கஸ்டமர்க்கே கொடுத்துருக்கேன் ஓ எஸ் எம் எல் எக்ஸ்எல் இதுல எது வேணாலும் ஷஃபில் பண்ணி எடுக்கலாம் 4 எடுத்தா 500 ரூபாய் மட்டும் தான் என்னோட 549 இதுலயே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க மார்க்கெட்டிங் பை ரிலையன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு கொடுத்திருப்பாங்க ஓகே 549 நீங்க கொடுக்கிறது 250 க்கு தான் கொடுக்குறீங்க ஆமா சூப்பர் நான் இந்த மெட்டீரியல் செம்ம சாஃப்ட்டா இருக்குண்ணா இதெல்லாம் விட இது சூப்பரா இருக்குது ஏன் வரைக்கும் வரும் இப்போ இதுல எந்த பீசஸ் எடுத்தாலும் 200 ரூபீஸ் தானா ஆமா 2 MRP ல வரும் இதோட காஸ்ட் வந்து 330 ரூபீஸ் மட்டும் தானா என்னன்னா இருக்கட்டும் நம்ம எவ்வளவு நம்மளோட ரேட் வந்து 450 ரூபீஸ் தான் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் அப்பா எத்தனை நாள் ஆச்சு இந்த எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்னு சொல்லி சூப்பர் ஆலியா கட் 6XL அவைலபிள் அங்க மக்களே யார் கேட்டீங்க பானுமதி அக்காவா என்னன்னு தெரியல அவங்க யூஸ் பண்ணிக்கோங்கப்பா சூப்பர் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வீட்டுல இருந்து பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் சேல்ஸ் பண்ணணும்க்கா அது எப்படி பண்றது நான் வீட்டு வாசப்படி கூட தாண்ட மாட்டேன் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு பெஸ்டான ஷாப் பாத்தீங்கன்னா லக்ஷனா ஃபேப்ரிக்ஸ் ஜிஆர்டிக்கு பேக் சைட்ல வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடுக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ரீட் பேர் என்னன்னா மணிகண்ட முதலி செகண்ட் லைன் அதுல இருக்கு நீங்க ஜிஆர்டில இருந்து இப்படி வந்தாலும் இதுதான் கனெக்ட் ஆகும் ஜிஆர்டிக்கு இந்த பக்கம் வந்தாலும் இதுதான் கனெக்ட் ஆகும் சோ நீங்க பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வீட்ல இருந்தே ஆன்லைன்ல ரீசெல்லிங் பண்ணலாம் உங்க பேர்ல உங்க கஸ்டமருக்கு போகும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம்க்கா நல்லா இருக்கோம்க்கா ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு 500 பர்சன்ஸ் வச்சிருந்தீங்க குரூப்ல இப்ப 5000 பேர் இருக்காங்க எத்தனை பேர் பிசினஸ் பண்றாங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் அது நான் சொல்றதை விட அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்களா அதுதான் நீங்க பாக்குறீங்கல்ல எனக்கு பண்றாங்க நான் வீடியோல நான் எப்படி நான் சொல்றது அப்புறம் நீயே சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க சொல்லுங்கண்ணா இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நாங்க வீடியோ போடும்போது பிராண்டட் வண்டி தான் போட்டிருந்தோம் அப்ப வந்து அம்பர்லாஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் அம்பர்லாஸ் கேட்டாங்க அவங்களுக்காக நாங்க இறக்கணும் நடுவுல பிராண்டட்ஸ் எங்க கிட்ட ஸ்டாக்கே வரல கம்பெனில ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அந்த டைம் வந்து அந்த பிராண்டுக்கு ஈக்குவலண்டா என்ன எடுத்துட்டு வரணுமோ அது எடுத்துட்டு வந்தோம் இப்போ பிராண்டும் வருது அதுக்கு ஈக்குவலண்டான ஐட்டமும் வருது ஆனா அதுவும் உள்ள ஓவர்லாக் ஃபினிஷிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அதே குவாலிட்டியோட கொண்டு வரீங்க ஆமா ஓகே சோ வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஆலியா கட்ல இந்த சைஸஸ்ல கிடைக்குமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு சோ வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன காட்ட போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து டி-ஷர்ட்டா ஆமா டி-ஷர்ட்டா நம்ம கடையில டி-ஷர்ட் கொண்டு வந்துட்டீங்களா அக்கா லாஸ்ட் இயரே கொடுத்தமேக்கா அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் கிடைக்கல ரேட் ஏறி இருந்தது உங்ககிட்ட தானே போன பிப்ரவரியில போட்டோம் 4 டி-ஷர்ட் 500 ரூபான்னு ஆனா மறந்துட்டேனா கண்டினியூஸா போட்டா ஞாபகம் வந்திருக்கும்ல நம்ம மறந்துட்டோம் ஆனா மெட்டீரியல் செம்ம சாஃப்ட் இம்போர்ட்டடா ஆமாக்கா இது ப்ளூ ட்ரெண்ட்ஸ் தான் ப்ளூ ட்ரெண்ட்ஸ் கிரீன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி இது ஒரு ப்ளூ ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ட்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான் எனக்கு இத பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க உனக்கு ஞாபகம் வருது எனக்கு எப்படிமா தெரியும் உங்க மைண்ட் வாஷ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் இத பார்த்த உடனே எனக்கு அந்த விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் நடிக்கும் போது அந்த ஸ்கர்ட்டுக்கு மேல போட்ட அந்த டி-ஷர்ட் மாதிரி இருக்குது இல்லைன்னா அந்த மாதிரிதான் ஒரு ஃபீல் வருது எனக்கு ஆனா அது கொஞ்சம் பிளைனா இருக்கும் இதுல கொஞ்சம் பிரிண்ட்ஸ் இருக்கு ஆனா பிளைன் போடுறத விட நம்ம எல்லாம் பிரிண்ட் போடுறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆக்வர்டா இருக்காது வீட்டுல வந்து திட்ட மாட்டாங்க எதுக்கு டி-ஷர்ட் போட்டு ஆதாரமாட்டம் வந்து நிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல மொத்தம் உங்களுக்கு 80-90 டிசைன் கிட்ட இருக்குது 80-90 டிசைன்ஸ் கிட்ட இருக்கு 80-90 டிசைன்ஸ் ஆமா சைஸஸ் வந்து 4 டி-ஷர்ட் 500 ரூபாய் 4 டி-ஷர்ட் 500 ரூபாய் நிஜமாவானா உண்மையாதான் இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கு அப்ப இத வேற நான் சொன்னேன்னு வெச்சுக்கோங்களேன் நீங்களே ஹைப் கொடுத்து ஏன் ரேட் ஏத்துறீங்கன்னு நீங்க வந்து தொட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கு எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு இதுல இருந்து ஒரு 4 டி-ஷர்ட் பார்சல் நைட் வீட்ல வந்து ஒரு லோயர் போட்டு இத போட்டா கூட நல்லா தூக்கம் வரும் இது லாஸ்ட் வீக் வரைக்கும் 4 டி-ஷர்ட் 600 ரூபான்னு தான் நான் கொடுத்திருந்தேன் எங்க கஸ்டமருக்கு ஆனா இப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2000 பீஸ் கிட்ட வந்திருக்குது இப்ப ரேட் அடிச்சு வாங்குறதுனால அந்த ஆஃபர் நான் கஸ்டமருக்கே கொடுத்துருக்கேன் ஓஹோ யார அடிச்சு வாங்குறீங்க யார கம்பெனிக்காரங்கள தான்
சரி ஓகே, அவ்வளவுதான். என் ஒய்ஃப் ஆச்சுனாக்கா என்ன தூக்கி போட்டு அது பந்தாடிடுவாங்க. தெரிஞ்ச கதை தானே. லாஸ்ட் வீடியோல உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லாவே இருக்கு இதுல. இதுல சைஸஸ் பார்த்தாக்கா எஸ், எம், எல், எக்ஸ்எல். எஸ், எம், எல், எக்ஸ்எல் இதுல எது வேணாலும் ஷஃபிள் பண்ணி எடுக்கலாம். 4 எடுத்தா 500 ரூபாய் மட்டும்தான். ஆமா. ரைட்டா? செம்ம சூப்பர் குவாலிட்டிங்க. நீங்க எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இப்ப நான் சேல்ஸ் கிடைக்கிறேன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியா. இப்ப நீங்க செட் வைஸா நீங்க எடுக்கிறீங்கனாக்கா இதுல 4 பீஸ் வரும் ஒரு இதுலயும். எஸ்ல இருந்து எக்ஸ்எல் அதுக்கு வந்து தனி ரேட் இருக்குது. தனி ஹோல்சேல் ரேட் எல்லாத்துக்குமே ஹோல்சேல் தனி ரேட். அது நம்மள போன் அடிச்சு நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. போனை கூட அடிச்சு தான் நீங்க கேட்கணும். சரிங்களா? அதுக்குன்னு என்ன அடிக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஐட்டம்ஸ் வந்து இண்டி மண்டல், இண்டி சிலாய், ரூபாலிகா. சொல்லிட்டீங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு. என்னன்னா அக்கா உங்களை சொல்லக்கா பிராண்ட் பேரை தாங்க நான் சொன்னேன். பாருங்க. ஆனா வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் என்ன மென்டல்ன்றீங்க, நிறைய பேசுறேங்கிறீங்க. ஆனா அததான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. சோ ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல. நான் என்னங்க பண்றது? நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படிதானங்க இருக்க முடியும். வாவ். இதுல வந்து அந்த இண்டஸ்லாய், அந்த இன்டிமெண்டல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் தான். ஆமா. அவாசா பிராண்ட் தான் இப்ப பேரை மாத்தி மாத்தி குடுக்குறாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இப்ப பேர் மாத்தி மாத்தி தராங்கப்பா. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து ஏஜ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து சரக்கு வந்திருக்காது. ஏன்னா இப்ப அவங்க எடுத்தால காஸ்ட் வந்து அதிகம். நம்மளது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இருக்கிறதுனால அதை விட நம்ம காஸ்ட் வந்து கம்மியாவே கொடுத்துடலாம் செட் வைஸ் எடுக்கும் போது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபேடே ஆகாது. சுத்தமா இது போகவே போகாது இந்த டிசைன். ஏன்னா இதுலயே பிரிண்ட் வர்றதுனால. அதே போல இந்த மெட்டீரியலும் சூப்பரா இருக்கும். அதனால இதை நான் எடுக்கிறேன். அக்கா நீ வீடியோ பாப்ப, அப்படியே எடுப்பேன், அப்புறம் என்னத்துக்கா நீ வீடியோ போடுறேன்னு நிறைய பேர் வேற திட்டுறீங்க. நான் என்னங்க பண்றது? நான் சீப் அண்ட் பெஸ்டா எடுத்ததானங்க எந்தெந்த வீடியோல நான் அழகா காட்ட முடியும். நான் என்னங்க பண்றது? ஓகே. இப்போ இது வண்டி இல்ல. ரேஞ்ச் என்னன்னா இது எல்லாமே 250 rupees மட்டும் தான். சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி செட் வைஸ் உங்களுக்கு 4 பீஸ் வந்துரும். இப்போ வந்து லேட்டஸ்டா கசூதி பிராண்ட்ல வந்திருக்கு. கசூதி. ஆமா. கஸ்தூரியா கசூதியா? கசூதி. ஓகே டன். என்ன பேரடா இது? கஸ்தூரினாலும் ஒரு பேர் இருக்கும். இதுல மொத்தம் 84 ஆர்டிகல் வந்திருக்கு. 84 டிசைன்ஸ் இருக்கும். இப்ப இந்த ஒரு கவர் பிரிச்சா இதுல எஸ், எல், எம்எல், எஸ், எம், எல், எக்ஸ்எல் அப்படி. எம்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும். எம் டு டபுள் எக்ஸ்எல் அப்படி இருக்கும். ஆமா. இப்போ ஹோல்சேலா வாங்குறவங்க இந்த மாதிரி கட்டா எடுத்து போய் சேல்ஸ் பண்ணனும். இப்போ அவங்களுக்கு ரேட் கம்மியா கொடுப்பீங்க. இப்போ நான் ஒண்ணா எடுத்தனா இது 250. நீங்க ஹோல்சேலா கேட்போம். இதோட காஸ்ட் வந்து வேற வந்துரும். இதோட எம்ஆர்பி வந்து 549. எம்ஆர்பி இதனோட 549. இதுலயே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க மார்க்கெட்டிங் பை ரிலையன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு கொடுத்திருப்பாங்க. 549 நீங்க கொடுக்கிறது 250 க்கு தான் கொடுக்குறீங்க. ஆமா. சூப்பர்ண்ணா. இந்த மெட்டீரியல் செம்ம சாஃப்ட்டா இருக்குண்ணா. இதெல்லாம் விட இது சூப்பரா இருக்குது. ஏன் அந்த மாதிரி? பிராண்டுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி சேஞ்ச் ஆகும்க்கா. இதுல வந்து மொத்தம் 4 வெரைட்டிஸ் வரும். ரயான், காட்டன் மிக்சிங், பிளெண்டட். இந்த 4 மெட்டீரியல்ல தான் உங்களுக்கு ஐட்டம்ஸ் வரும். சூப்பர்ண்ணா. இது எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சாஃப்ட்டா தெரியுது. அதனால தான் கேட்டேன். சரி இதுல எது எடுத்தாலும் உங்களுக்கு 250 rupees மட்டும் தான். யாரையா நீரு இப்படி ரேட்டு கம்மியாவும் குவாலிட்டி நல்லாவும் கொடுக்குறீரு? காட்டும் ஐயா. அடுத்தது என்ன ஐயா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இசித்துவா கொடுத்துருந்தோம் 200 ரேஞ்சில். அதே இதுல வந்து லிவா ஃபேப்ரிக்ஸ்ல வந்திருக்குது. நான் இதோட காஸ்டும் வந்து 200. அந்த பட்ஜெட்ல கொடுக்கணுமேன்றதுக்காக இந்த ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் சைஸ். எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும். இப்போ இதுல எந்த பீசஸ் எடுத்தாலும் 200 rupees தான். ஆமா 200 தான். ஓகே. சொல்லணும். அது என் சேனல்ல சொல்லணும்ல. கண்டிப்பா சொல்லிடணும். இது சைஸ் எல்லாமே வந்து பக்காவா உங்களுக்கு வந்துரும். ஃபிட்டிங்ஸ் கரெக்ட்டா இருக்கும். ஆமா. என்னென்ன சைஸஸ் அவேலபிள்னா இதுல? எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும். எம் டு டபுள் எக்ஸ்எல் எது எடுத்தாலும் ஆனா 200 rupees தான். ஆமா 200. ஆனா ஒன்னு பிரிச்சு காட்சிடுங்க. ஓவர்லாக் அதெல்லாம் இது என்ன ஆல்ரெடி பிராண்டட் தான். ஈவன் தோ சில டூப்ளிகேட்ஸ் வந்ததுனால நாங்க இதையும் செக் பண்றோம்னா. வேற ஒண்ணும் இல்ல. வந்தது அந்த வேலையை பார்க்கறதுக்கு தானே. அதை செஞ்சு முடிக்கணும் இல்ல. வெரி குட் அண்ணா. சூப்பரா போட்டிருக்காங்க. ஓவர்லாக்லாம் போட்டு ஃபினிஷிங் பக்காவா இருக்கு. ஸோ மிஷின்லயே அடிச்சு ஒதிச்சு துவைச்சி கிழிச்சு காய போட்டா கூட ஒண்ணுமே ஆகாது. அதே போல வெளுக்காதுங்க. லீவா சர்டிஃபைடு ப்ராடக்ட்ன்றதுனால வெளுக்காது, சுருங்காது. அதுதான் லீவா சர்டிஃபைடு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 40 ஆர்டிகல்ஸ் கிட்ட இருக்கு. இதுல 40 ஆர்டிகல்ஸ்னா டிசைன்ஸ். ஓகே. 40 டிசைன்ஸ் கிட்ட இருக்கு. என்ன இப்போ நீங்க ஆபீஸ் வியர்க்குலாம் போட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே நல்லா பெரிய ஸ்கர்ட் போட்டு இது மேல போட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். அப்படி இல்ல ஒரு பிளாசோ, பட்டியாலா எது போட்டு மேல போட்டீங்கன்னாலும் அழகா இருக்கும். ஜஸ்ட் 200ல ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸே கிடைச்சிச்சு. அதுவும் இந்த மாதிரி லைட் ஷார்ட்லாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த என்ன சொல்றது, அந்த ஆபீஸ்ல நீங்க தான் நேச் ஆஃப் தி ப்ராடக்ட் மாதிரி இருப்பீங்க. எது எடுத்தாலும் 200 rupees இந்த செட்ல. ரைட்டா? ஆமா. இதே செட் வைஸ் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அதோட காஸ்ட் நாங்க தனியா கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன காட்ட போறீங்க? நெக்ஸ்ட் வந்து கசூதிலே வந்து ஹெவி ஐட்டம்ஸ். இது வந்து 649 699 ரெண்டு எம்ஆர்பில வரும். இதோட காஸ்ட் வந்து 330. 330 rupees மட்டும் தானா? ஆமா. ஆனா இது காட்டன் தானேனா? ஆமா காட்டன். பியூர் காட்டன். அந்த காதி கிராஃப்ட் காட்டன் வரும்ல அந்த மாதிரி இருக்காங்க. இந்த யோக் பாட்ல மட்டும் இந்த குட்டி குட்டியா டிசைன் கொடுத்ததுனால நமக்கு ஷால் போடலனா கூட ஆக்வர்டா இருக்காது. தெரியுதா உங்களுக்கு? இது டிசைன் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆனா செம்மையா இருக்குது. அதுல எத்தனை கலர்ஸ்னா வருது இந்த மாதிரி காதி கிராஃப்ட் டிசைன்ல? இதுல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 டிசைன்ஸ் வருது. இதுல வந்து கலர்ஸ் வந்து 4 கலர்ஸ் வரும். ஆஹா. ஒரு 6 டிசைன்ல 4 கலர். ஆமா. ஓகே, இந்த லாவெண்டர் கலர் கூட நல்லா இருக்கு. கிரீன் கூட நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ராயல் லுக்கா இருக்குங்க போடுறதுக்கு. ஒரு மாதிரி ரிச் அண்ட் ராயலா இருக்கும். கிரேட். அண்ணா இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. வாவ். ஆனா ரேட் சொல்லுங்க. வாவ் இருக்கா? 330 சொல்லிட்டீங்கல்ல. சாரி 330 ரூபாய். இந்த மூளைக்கும் இந்த ரேட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. ரேட்டு மட்டும் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. இது 330. என்னென்ன சைஸஸ் அவைலபிள்? M2XXL. இதுவும் மெட்டீரியல் நல்லா இருக்கு. இதுவும் மெட்டீரியல் நல்லா இருக்கு. பட் என்னோட மூளை வந்து இந்த பக்கமே போகுது. சூப்பரா இருக்கானா. நெக்ஸ்ட் வந்து ஆப்டா ட்ரெண்ட்ஸ் பிராண்ட். எங்க ஆத்தாவை பத்தி தப்பா பேசுனேன். அந்த மாதிரி விவேக் காமெடில எனக்கு ஞாபகம் வருதுப்பா. அக்வா ஃபீனா அக்காவை பத்தி பேசுனேன். ஓகே, ஆப்டா பிராண்ட். APTA ரைட் அண்ணா? ரைட்டா? WABTA ஆப்டா. ஓகே, இதுல வந்து இந்த டிசைன்ஸ்லாம் ஹெவியா கொடுத்திருக்காங்க. இது வந்து அந்த என்ன மெட்டீரியல் சொல்வோம்னா இது வந்து சில்க் காட்டன், ரா சில்க் கொடுத்திருக்காங்க. இது வந்து செமி சில்க் மாதிரி இருக்கு. இது வந்து நார்மல் அந்த ரயான் டெரி காட்டன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எல்லாமே பார்ட்டி வேர் மாதிரி கொடுத்திருக்கீங்கல்ல? ஆமா. நல்லா ஹெவியா இருக்கு. அப்ப ரேட் எப்படி இருக்கும்? ரேட் ஹெவியா தான் இருக்கும். இதோட எம்ஆர்பி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 999 1099 1199 மூணு எம்ஆர்பில வரும். என்னன்னா இருக்கட்டும், நம்ம எவ்வளவு நம்மளோட ரேட் வந்து 450 rupees. இந்த சேம் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ்லயே கிடைக்கும். ட்ரெண்ட்ஸ்லயும் கிடைக்குது. இதெல்லாம் பாருங்க நல்லா கிராண்டா இருக்கு. ஹெவி கிராண்டா இருக்கு. ஹெவி லுக், ரிச் லுக்கா இருக்கு. ஜஸ்ட் 450 rupees. ஆனா உங்களுக்கு லைஃப் சூப்பரா கொடுக்குங்க. இந்த ஆபீஸ் கோயிங்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 10 ட்ரெஸ் இல்ல 7 ட்ரெஸ் எடுத்துக்கோங்களேன். 7 டாப் எடுத்துட்டீங்கன்னா அது வரும் உங்களுக்கு 6 மாசம் 7 மாசம் போட்டீங்கன்னா கூட வெளுக்காது, சுருங்காது, சூப்பரா இருக்கும். இதுல வந்து இந்த எம்ப்ராய்டரியா இது? அது வந்து லப்பர் பிரிண்ட்னுவாங்க. ஆனா போவாதா? போவாது. நீங்க என்ன சொல்றது? போவாது. நானும் செக் பண்ணேன். பாத்துக்கோங்க. ஆமா, போக மாட்டேங்குது. ஏன் பேச்சு கேக்குது? ட்ரெண்ட்ஸ்ல போனீங்கனாக்கா 1099 ரூபாய் கொடுத்து எடுக்க போறீங்க. அங்க இருந்து நம்ம ரேட் கம்மியா எடுக்கறோம். வீடியோ போட வரணும். ட்ரெண்ட்ஸ்ல இருந்தா அவங்கவங்க போறாங்க, இருக்கப்பட்டவங்க வாங்கிட்டு வராங்க. இல்ல அவ்வளவு பெரிய ஷோரூம்ல இந்த ஐட்டம் விக்கிறாங்க. அது எப்படிக்கா போகும்? இருந்தாலும் அந்த பொருளை எப்படி இங்க குடுக்குறீங்க? அதுல டூப்ளிகேட் இருக்கான்னு நம்ம மக்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லனா? அதை கிளியர் பண்றது தானே என்னோட வேலை. டூப்ளிகேட் நான் எப்படிக்கா கொடுக்க முடியும்? இத வீடியோ பார்த்து கம்பெனிக்காரன் வந்து உதைக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிள் நாங்க யோசிக்க மாட்டோம்ப்பா. நாங்க பிசினஸ் பண்ணல, நாங்க வாங்கி தானே பண்றோம். அதனால எங்களுக்கு அது தெரியாது. இதெல்லாம் ரேட் வந்து எல்லாமே 450. பாத்தீங்களா? சந்தடி சாக்குல எனக்கு ஒண்ணு எடுத்து வச்சிட்டேன் நான். 450. ஆனா காசு கொடுத்து தாங்க வாங்கிட்டு போவேன். எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் என்னவோ? நெக்ஸ்ட் வந்து ஆலியா கட். அப்பா, இது வந்து ஆலியா வரும், ஆலியா வித் நயரா வரும். ஆலியா கட் வித் நயரா. ஆலியா பட் கூட இது இத்தனை தடவை போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம அத்தனை தடவை போடுறோம். ஆனா என்ன பிரைஸ் போடுறீங்கன்னா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 600. ஆமா, ஸ்டார்டிங் வந்து 480 ல இருந்து இருக்குது. ஆலியா 480 ல இருந்து இருக்கு. ஆனா இது வந்து 600 இருக்குது, 650 இருக்குது, 800 இருக்குது, 1200 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஆனா இப்ப நம்ம காட்டுறது வந்து 450யா 600ஆ? இல்லக்கா, இது எல்லாமே வந்து 550 இருக்கு, 600 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இப்ப காமிச்சுக்கிறோம். நான் இன்னும் போடாத ஒரு ட்ரெஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதாங்க. எனக்கு என்னவோ இந்த மனசு இந்த பக்கம் போவே இல்லை. ஆனா நிறைய பேர் சொல்றீங்க இது சூப்பரா இருக்குக்கா, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஆனா எனக்கு மைண்ட் இந்த பக்கம் போகவே இல்லை. ஆனா என்னோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் போட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நச்சுன்னு இருக்கு. எல்லாமே வந்து 450 to 600ல எல்லாமே மிக்ஸ். 480 ல இருந்து. ஆமா, ஆலியா சூப்பர். இப்ப இதுவும் நம்ம கட்டா எடுத்தோம்னா ரேட் கம்மி பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக்கா. அது ஒரு ஹோல்சேல். அப்பா செம்ம சூப்பர் கலருங்க. நல்ல வைப்ரண்ட் கலர். வைப் பண்ணலாம் வாங்கன்ற மாதிரி இருக்குது பாருங்க இந்த கலர்ஸ். சூப்பர். நான் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. உங்க லாங்குவேஜ் சொன்னா இவ்ளோ ஆர்டிகல்ஸ். அப்பாடா,
எனக்கு ஆலியா கட்டுனா ஒரு 4-5 காட்டுறாங்க. ஆனா இவர் எவ்வளவு காட்டுறாரு பாருங்களா, எவ்வளவு டிசைன்ஸ் காட்டுறாரு, எவ்வளவு கலர்ஸ் இருக்கு. இது வண்டி இல்ல, இதுலயே வந்து நம்மளுக்கு செட்டும் வரும். இப்ப செட் இப்ப ஸ்டாக் இல்ல. அதெல்லாம் வந்து 1200 ரேஞ்சில வரும். ஆஹா, சூப்பர் சூப்பர்ண்ணா, வெரி குட். இதுவே ஆலியா. இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி குவாலிட்டிலேயே வந்து நெட்வொர்க்கும் வரும். நெட்வொர்க்கும் வரும். ஆமா, இது வந்து ஆலியா இல்ல, சொல்லுங்க. ஆலியா கட். நம்ம என்னமா பண்ற, நம்ம வாயில நுழையறத சொல்ல முடியும். செந்தில் சொல்ற மாதிரி தான், பூவை புஷ்பம்னும் சொல்லலாம், பொய்ப்போன்னும் சொல்லலாம், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லலாம், அந்த பாப்பா சொன்ன மாதிரியே சொல்லலாம். அந்த பாப்பா என்ன சொல்லிச்சு தெரியலையே. ஓகே, இது வந்து நைரா கட் கலந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஆலியா கட் கிடையாது. இந்த மாதிரி நெக் இல்ல, ஆலியா கட் முடிஞ்சிச்சு. இது நெக் ஒர்க்ல வருது, நைரா. ஆமா, பேட்ச் ஒர்க். இதுவும் ஒரிஜினல் அந்த கேப்சூல் பிரிண்ட்னு சொல்லுவோம்ல. இது வந்து பாக்குறதுக்கு பிரிண்டிங் மாதிரி இருக்கும். ஆனா இது போகவே போகாது, மிஷின்ல போட்டா கூட போகாது. இதுக்குலாம் நானே அஷூரன்ஸ் எழுதி எல்லாம் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பிரிண்ட். அடுத்த ஃபேக்டரி ஏதாச்சும் ஓபன் பண்ணாக்கா உங்களே மேனேஜரா போட்றாங்க. நான் தேங்க்யூண்ணா. நானே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கலாமான்னு பாக்குறேன். யாராவது என்ன அப்ரோச் பண்ணுங்க, பாரு எப்படி பண்ணணும், எது பண்ணணும்ட்டு. இதெல்லாம் வந்து 700 வரும். இதோட ஒர்க் எல்லாமே வந்து ஹெவியாவே இருக்கும். இது வந்து லேயரா வருது இல்ல, கீழ ஒரு லேயர், இது ஒரு லேயர். அப்ப ஃப்ரில் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். இதுல என்ன பிரைஸ் வரும்னா, இதெல்லாம் வந்து 700. இது வந்து ஒரிஜினல் மிரர். சோ மிஷின்ல போட்டு மிஷினை பாழாக்கிடாதீங்க. ஜஸ்ட் ஷாம்புல டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், சூப்பரா இருக்கும். நைஸ். இதெல்லாம் வந்து கூட தேவைப்படாது இந்த இதுல. இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 400ல இருந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ் வந்துரும். அப்படியே அனார்கலியே 400ல இருந்து வருதா? ஆமா, அனார்கலி. அது ட்ரேடிங் அண்ணா, அது பிராண்டட் இல்லையா? எதுவுமே பிராண்டட் கிடையாதுக்கா. ஆனா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்ப இப்ப காட்டுறதெல்லாம் பிராண்டட் மாதிரியே தெரியுது. பிராண்டட் மாதிரி இப்போ நம்ம கடையில வந்து பிராண்டடுக்கு நம்ம கடை வந்து கொஞ்சம் பேர் வாங்கி இருக்குது. ஆமா, அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம என்ன கொடுக்க முடியும்? அதுதான் நாங்க ஃபேப்ரிக் வைஸ். இவ்வளவு நேரம் இதெல்லாம் பிராண்டட்னு நினைச்சிட்டு இருக்கேனா? அப்ப இதுக்கு உள்ள ஓவர்லாக்லாம் காட்டுங்க, இருக்குமா இருக்காதா? எல்லாத்துலயுமே இருக்கும்க்கா. இருக்கும். ஓ, அந்த நீங்க பேர் எடுத்துட்டதுனால நீங்க அது இல்லாம வாங்கிட்டு வர்றது இல்லையோ ட்ரேடிங்ல கூட? ஓகே, சூப்பர்ண்ணா. இது நல்லா இருக்குப்பா, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. இது தூக்கி பிடிங்க பாப்போம், காட்டுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாவ், இது நல்லா இருக்கு. இப்ப நான் 2 ட்ரெஸ் எடுத்தேன்னு வீடியோல சொன்னேன் பாத்தீங்களா, அது என் சைஸ் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுங்க. ஆனால் நான் அதை எடுக்கல. நிறைய பேர் நினைச்சுக்காதீங்க அப்புறம் நான் எடுத்தேன்னு. வெரி குட். இது எல்லாமே வந்து 482. இதுல பாத்தீங்கன்னாக்கா 382வே 900 வரைக்கும் 900 வரைக்கும் இப்ப நம்ம காமிச்சிருக்கோம். 380ல இருந்து 900 வரைக்கும். ஆனா மேக்ஸிமம் இதுல காட்ட டிசைன்லாம் பார்த்தாக்கா 600, 700, 550 இந்த ரேஞ்சஸ்ல தான் காமிச்சிருக்கோம். நிறைய காமிச்சிருக்கோம். ஆமா. சோ இதுல எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இது எனக்கு வேணும்னு சொல்லுங்க, இல்ல பல்கா இதுல இந்த கலர்ஸ் இந்த சைஸஸ் போடுங்கன்னு சொல்லுங்க. மைக் நீங்களும் வச்சிருக்கீங்க அண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இதுல என்ன இருக்குது? ஓகே, இதுல என்னென்ன சைஸஸ் பிடிச்சிருக்கோ அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணலாம். ஹோல்சேல்ல வாங்கி சேல்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுக்கும்போது செய்யார்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்களா, இண்டோ அமெரிக்கன் காலேஜ்ல இருந்து, வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஏன்னா அது எங்க ஊர் அண்ணா, அதனால நான் ஸ்பெஷலா கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்கதான் நீங்க 2ஆம் வாட்டி வரும்போது வந்து உங்க முன்னாதான் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆனா பில்லிங் போறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன்ல, அதனால கேட்டேன். ஆமா, வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு வீட்ல வச்சுதான் பண்ணணும். அப்படியா? சூப்பர்ண்ணா. அவங்க ஓன் யூஸ்க்காக தான் மெயினா வந்தது. ஆமா, அன்னைக்கு அப்படிதான் வந்தாங்க. ஆனா நீங்க பண்ணுங்கக்கா, நம்ம ஏரியால கிடையாதுன்னு சொன்னோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஓகே, பாருங்க, எல்லுன்னா எல்லையா நிக்கிறா பின்னாடி ஒருத்தி. இது அடுத்த பேட்ச் எடுத்து வச்சிட்டாங்க. இது எவ்வளவுனா? இதெல்லாம் வந்து 380 ரூபீஸ். ஆமா, நான் சொல்லி இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும்னு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும். இதெல்லாம் வந்து 380. ஆனா 380க்கு அம்ப்ரெல்லா எல்லாம் வருது, அனார்கலி மாதிரி வருது இல்ல? நீ லெந்த் வரைக்கும் வருமா, கீழ வரைக்கும் வருமானா? இது ஆங்கிள் லெந்த் வரைக்கும் வரும். ஆங்கிள் லெந்த் வரைக்கும் வரும். ஓகே, என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போட்டீங்கன்னா தழையவே வரும். கொஞ்சம் அண்ணா மாதிரி நல்ல ஹைட்ல இருக்கிறவங்க போட்டீங்கன்னா ஆங்கிள் லெந்த் வரைக்கும் வரும். ஆங்கிள் லெந்த் என்னன்னு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, கொலுசு போடுற வரைக்கும் வருங்க, அதான் ஆங்கிள் லெந்த். ஓகே, சூப்பர். இதுதான் வைப்ரண்ட் கலர்ஸ். இப்படி இருக்கணும். நல்லா இருக்கு பாருங்க, கலர் காம்பினேஷன் செம்ம இல்ல? எந்த கும்பல்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். டொமேட்டோ கலர், செர்ரி கலர், கிரீன் கலர், பேரட் கிரீன், டார்க் கிரீன் எல்லாம் கலந்து இருக்கு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்குற ஐட்டம் வந்து ஸ்ரீ கணேசா அண்ட் பிராஞ்சல் காட்டன் நைட்டிஸ். காட்டன் நைட்டிஸ் இதுலயே வருதா? பிராஞ்சல்ல கூட வருது இல்ல? பிராஞ்சல்ல ஃபர்ஸ்ட் வந்தது, இப்போ ஸ்ரீ கணேசாலயும் வர ஆரம்பிச்சிச்சு.
இதுல வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த ஓவர்லாக் ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். இது வந்து சிம்ரன் கட் மாதிரி கொஞ்சம் லைட்டா கட்டிங் வரும். இது டாப் மாடல்ல வரும் உங்களுக்கு மாடல். டாப் மாடல் மாதிரி நம்ம வெயிட் போடுறதே தெரியாம லூஸா போட்டு வெயிட் ஆகுறோம்ல, அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கும், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கும். பிராஞ்சில மொத்தம் 30 டிசைன்ஸ் வரும். ஸ்ரீ கணேசால 30 டிசைன்ஸ் வரும். மொத்தம் வந்து 60 டிசைன்ஸ் வருது. இந்த நெக்லாம் பாருங்க நல்லா டிஃபரெண்டா இருக்கு. அப்ப பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னா? பிரைஸ் 250 தான். 250 எது எடுத்தாலுமா? ஆமாக்கா. ஏங்க பாக்கெட்ல கொடுத்திருக்காங்கப்பா. எவ்வளவு பெருசு கொடுத்திருக்கீங்க பாக்கெட்? நானே வீடியோ எடுத்து நானே செக் பண்ணி நானே எல்லாம் நல்லா பெருசா இருக்குங்க. ஒரு மொபைல் போட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு பேசிட்டே இருக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் தெரியாது, நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. சூப்பர். நான் என்ன நைட்டி தான் விக்கிறேன், ஆனா நீங்க தான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா, நாங்க நைட்டி போட்டுட்டு அந்த ஹெட்போன் கனெக்ட் பண்ணிட்டு டென்ஷன் ஆகாம எல்லாமே பாத்திரம் தேய்ப்போம், வீடு பெருக்குவோம், அப்புறம் கதா கலக்ஷேபம் கேட்டுட்டு இருப்பேன். அப்பதான் டயர்ட் இல்லாம போகும். அதுக்கு நாங்க என்னென்னலாம் வேணும் செக் பண்ணுவோம்ல. 250 rupees எது எடுத்தாலுமா? ஆமாக்கா. நீ என்னவோ பேசி தொலைமா போமா அப்படின்னு நைட் எடுத்து விசிறி கடாசிட்டு இருக்கிறாரு. எல்லாமே நெக் பேட்டர்ன் ஒண்ணு இருக்குல்ல. ஆமாக்கா. இதுல வந்து எல் வந்து 3XL வரைக்கும் வரும். எல் XL XXL வந்து உங்களுக்கு 250 rupees வந்துடும். 3XL வந்து 265 வரும். 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். சூப்பர்ண்ணா. எனக்கு இதுல இந்த கலர் தாங்க பிடிச்சிருக்கு. பாருங்களேன், நான் எல்லோக்கு அடுத்தது இந்த கலருக்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஆனா மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. குட். நம்மளுக்கு ரெகுலரா தெரிஞ்ச ஐட்டம்ஸ் தான் இது. பிராஞ்சல் 3 பீஸ் செட், பட்டேலா செட். 3 பீஸ் பட்டியாலா செட், டாப் பாட்டம் வித் ஷாலோட. காட்டன், நல்ல காட்டன் இல்ல இது? ரயோனா? ரயோன் இது. காட்டன் தான். காட்டன் தானா? ஓ காட்டன் தான். எனக்கு பிடிச்ச எல்லோ கலர். அப்பா எத்தனை நாள் ஆச்சு இந்த எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்னு சொல்லி. அப்பா செம்ம சூப்பரா இருக்கு, செமையா இருக்குண்ணா. இது நல்லா வைப்ரண்ட் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. அது மாதிரி அடிக்கிற கலரும் இல்ல, லைட் கலரா இருக்கு. இதுல என்ன பிரைஸ் போடுறீங்க? 450-ஆ 550-ஆ? 450க்கு எனக்கே வராதுக்கா. இது ஊருக்கே இதோட ரேட் தெரியும். இல்ல நான் என்ன மறைச்சு பேசுறேன். ஒரு விதத்துல கம்மி பண்ணி கேட்கலாமேன்னு பாத்துட்டேன். இல்லக்கா 550க்கா. 550 rupees. ஓகே. ஆனா இது ஷால் இல்லாம வர்றது, டாப் மட்டும் வர்றது ஒரு ரேட் இல்ல. டாப் வண்டி வருது பார்த்தாக்கா உங்களுக்கு 200 210 அந்த ரேஞ்சில வரும். சரி ஓகே. மேபி இது எல்லாமே செட்டா வர்றதுனால நீங்க இது மேட்ச் பண்ணனும் அது மேட்ச் பண்ணனும்லாம் இல்ல. இதெல்லாம் நல்லா இருக்குப்பா. இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பிரிங்க. லைட் கலரா சூப்பரா இருக்கு. போட்டாலும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு லட்சணமா. ஆனா அதை விட இது நல்லா இருக்கும். அப்படியா? இதுவும் நல்லா இருக்கும். இது மஸ்டர்ட் கலர் வித் ரெட் காம்பினேஷன்ல இதுவும் நல்லா இருக்கும். ஆனா இது நல்லா இருக்கும்பா. ஆபீஸ் வியர்க்குலாம் ரொம்ப வைப்ரண்டா இல்லாம லைட் கலரா நல்லா இருக்கும். இப்ப என்ன மாதிரி வீடியோஸ்க்குலாம் போறவங்க தான் இந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ் கேட்பாங்க. ஆபீஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா நான் ஆபீஸ்க்கு அப்படிதான் போட்டு போய் எல்லாம் என்ன மஞ்சள் மாதான்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து 550 rupees இல்லனா? சைஸஸ் என்ன? சைஸஸ் வந்து L இருந்து XXL வரைக்கும் அவேலபிள். L to XXL வரைக்கும். ஓகே, நிறைய கலெக்ஷன்ஸ். இதோட காஸ்ட் வந்து 550 வருதுக்கா. ஓகே. அதே மாதிரி கொரியர் இது பண்ணும்போது 1 kgக்கு வந்து 2 பீஸ் வந்துரும். 1 kgக்கு 2 பீஸ். 1 kgக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னா? 1 kgக்கு நாங்க சார்ஜ் பண்ணி சென்னை வரைக்கும் 40 rupees, தமிழ்நாடு வரைக்கும் 50 rupees, அதர் ஸ்டேட் 70 rupees. ஓகே, தெளிவா இருக்காருப்பா. உங்களுக்கு ஒரு ரேட் எனக்கு ஒரு ரேட். நீ ஏமாந்த கஸ்டமர்னா 100 ரூபாய் கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க இது வந்து ஹோல்சேல்ல எடுத்தா ஒரு ரேட், ரீட்டைல்ல எடுத்தா ஒரு ரேட் சொல்லிருக்கீங்கல்ல. ரீசெல்லிங்கும் பண்றீங்கல்ல வாட்ஸ்அப் குரூப்ல. சோ இப்போ எனக்கு அதெல்லாம் பண்ணவே தெரியாது. நான் இப்பதான் வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அக்கா நீங்க என்ன சொல்றீங்களா எனக்கு புரியலன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாம் கால் பண்ணா நீங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிடுவீங்களா? ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கணும், ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும், எப்படி நீங்க? அது கிளியரா நான் எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்றதா. இப்போ சென்னைக்குள்ள இருக்கானாக்கா நியரஸ்ட்ல இருந்தானாக்கா நேர்ல வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு நம்ம ஐட்டம் என்ன முதல்ல அவங்க பார்க்கணும். பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இல்ல லாங்ல இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தெளிவா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாங்க அனுப்புறத வந்து நீங்க ரேட்டை வட்டி மாடிஃபை பண்ணி உங்க கஸ்டமருக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க. நீங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க எது பண்றோம்னு சொல்லிடுவோம். ஃப்ரம்ல வண்டி உங்களுடைய நேமும் உங்களுடைய மொபைல் நம்பரும் வந்து நம்ம ஷாப் நேம் வராது. ஓகே. அப்ப இங்க இருந்து டைரக்டா கஸ்டமருக்கே போய்டும். அவங்களுக்கான பைசா மட்டும் அவங்களுக்கு போய்டும். ஆமா. இல்ல எனக்கு வீட்டாண்டியே 2-3 கஸ்டமர் சேர்ந்த மாதிரி ஆர்டர் தரானாக்கா உங்களுக்கே நாங்க புக்கிங் பண்றோம். நீங்க வந்து அதை பிரிச்சு கொடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. சோ 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான விளக்கத்தை நான் வாங்கி கொடுத்துட்டேன். நன்றி. எங்க நான் போலாம்? கலெக்ஷன் காட்ட தாங்க போலான்னு. சரி வாங்க. ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் அவர் எப்படி பிசினஸ் பண்ணாரு, எப்படி 0 to hero ஆனாரு சொல்லிட்டு இருந்தாருங்க. நல்லா இருந்தது அந்த கதையெல்லாம். நீங்க வேறக்கா, நான் எப்பவுமே 0 தான்க்கா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா.
ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது இவ்ளோ கலெக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது இல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது சொல்லுங்க. ஆஹா இன்னைக்கு அந்த இவ்ளோ அளவுக்கு இல்லவே கலெக்ஷன் இல்ல. வந்திருக்கு இல்ல. அப்ப நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு அந்த ரேட் கம்மி பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதான் அதெல்லாம் பெரிய சொல்றேன்லக்கா, விஷயம். சரி, லேபரா இருக்கறனால தான் நம்மளுக்கு தெரியுது. இது என்னன்னு ரேட் சொல்லுங்க. நம்ம எங்கேயோ இது போயிட்டு வந்து பிளாசோடைய காஸ்ட் பார்த்தாக்கா 3 பீஸ் 500 ரூபாய். 3 பீஸ் 500 ரூபாவா? Yes. எது வேணாலும் ஷார்ட் லாங் எது வேணாலும் போட்டிருக்கீங்களே. ஆமா ஷார்ட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் கம்மியாயிடும். அது 150 ரேஞ்சுக்கு வந்துரும். ஓகே ஓகே. 150யா? ஆமா. ஓகே. இது 3 எடுத்தாக்க உங்களுக்கு 500 ரூபாய். 3 500 ரூபாய். சூப்பர்ண்ணா. அண்ணா 150நாலே 3 450 ரூபாய் தானே ஆகுது. ஆமாக்கா இது நான் பெருசுன்றதுனால சொன்னது அது சைஸ் சின்னது. ஓகே டன். இது பெரிய சைஸ்க்கு உங்களுக்கு இது அதே வாங்கிக்கலாமே அப்படின்னு யோசிச்சிட்டேன். அது சின்ன சைஸாங்க. இது பெரிய சைஸ் 3 500 ரூபாய். ஹிப் சைஸ் எது வரைக்கும் வரும்? ஹிப் சைஸ் உங்களுக்கு நல்ல டபுள் எக்ஸ்எல் சைஸே வரும். டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் போடலாம். ஓகே. எல்லாம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பிராஞ்சல் பிராண்ட். இதுவும் பிளாசோ தான் இல்ல? ஆமா இது பிளாசோ தான். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 200 ரூபீஸ் வரும். 200. ஆனா இதுல பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லி நல்லா பெருசா கொடுத்திருக்காங்கப்பா. நம்மளுக்கு இடுக்கமா டைட்டாலாம் இல்லாத மாதிரி நல்லா கொடுத்திருக்காங்க. இது பிராஞ்சல். இதுல சைஸஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து பிராஞ்சல்ல வரும். இது 3500 ரூபாய் வந்து நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன். அது வந்து ஃப்ரீ சைஸ் வண்டி தான் வரும். டபுள் எக்ஸ்எல் வண்டி தான். ஓகே. 3 வந்து 500 ரூபாய். சின்னதா இருந்தா 1 150 ரூபாய். ஓகே. காட்டன் அண்ட் ரயான் ரெண்டுமே இருக்கா? இது காட்டன் பட்டேலா. இது வந்து 5XL வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். அப்படியே இது நாடா கொடுத்துட்டுப்பாங்க. நீங்க கட்டிக்கலாம். அண்ணா இப்ப டாப்ஸ் காமிச்சோம்ல அதுல 4XL 5XL காட்றேன் நீங்க காட்டவே இல்ல. ஓ சாரி காட்றேன் இப்போ. இப்போ அடுத்து காட்டுங்க தயவு செஞ்சு. கண்டிப்பா மக்கள் அதுக்காகவே தனியா ஒரு வீடியோ போட சொல்லிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பட்டேலா வந்து 5XL வரைக்கும் நீங்க சுருக்கி போடலாம். ஆமா இதோட காஸ்ட் வந்து 200 ரூபாய். காட்டன் பட்டேலா காட்டன். ஆனா லெகிங் வந்து இதெல்லாம் அழிச்சிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் போடுறவங்க இத போட்டவங்க அத போட மாட்டாங்க. இது காட்டன் யூஸ் பண்றவங்க அத தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா மாத்த மாட்டாங்க. அதே போல பிரெக்னன்ட் உமன்ஸ் வந்து லெகிங்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயா போடுறது பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆவறதுக்கு இல்ல கன்சீவ் ஆவது ட்ரை பண்றவங்களுக்குலாம் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இது என்னது கலரா ஜிகி ஜிகின்னு இருக்குது? இதுவும் பிளாசோவா? என்ன ஸ்கர்ட்னு நினைச்சேன் நானு. பிளாசாக்கா இப்ப புதுசா வந்திருக்கு. இது 200 ரூபீஸ் வருது. ஹை ஷ்ரிங்கேஜ் மெட்டீரியல் இல்ல. நல்ல ஸ்கர்ட் மாதிரியே தெரியுங்க இது பாக்குறதுக்கு. ஆனா இது பிளாசோவா. குட். இதுவும் நல்லா தான் இருக்கு. இது என்ன சொன்னீங்க ரேட்? 200. அண்ணா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா. வெங்காய கலர் ரைட்டா? ஆமா. ஆனியன் கலர். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 கலர்ஸ் தான் வரும் இதுல. 7 கலர் வானவில் கலர் மாதிரி வரும் போல. சூப்பர் அண்ணா. அட் லாஸ்ட் அந்த பெரிய சைஸஸ் கேட்டிங்கல்ல 52னா என்ன சைஸ்னா? 6XL கா. 6XL சைஸஸ்ல இருந்து காட்டுங்கண்ணா. இல்ல 3XL to 6XL வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பெரிய சைஸ் காட்டுறேன். ஓகே. கம்ஃபர்டபிளா டிசைனா கலரா? அண்ணா பிரைஸ் என்ன? இது எல்லாமே ஒன்னு ரேஞ்ச். மினிமம் வந்து 450 550 லாங்ல வரும். இது 800 ரூபீஸ் வரைக்கும் வரும். ஓகே. 550 அப்புறம் என்ன சொன்னீங்க? 450ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் 800 ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஓகே அப்படி சொல்லுங்களேன். ஏன் 450 550? இதெல்லாம் சைடு கட். இது காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இதுவே உங்களுக்கு 550 தான் வந்துரும். இதுவே 550 வரும். ஆமா இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் காட்டன் ஃபேப்ரிக்ஸ்ல. ஓகே. இது எல்லாமே வந்து இப்ப காமிச்சது சைடு கட் ஆகட்டும் அம்ப்ரெல்லா ஆகட்டும் 6XL காமிச்சிருக்கோம். அடுத்தது 5XL. ஆமாண்ணா இதெல்லாம் 600. இது 600 ரூபீஸ். ஓகே. நான் ஒவ்வொன்றுத்துக்கு ரேட் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னொன்னு ஒரு ரேட்ல வேற ரேட்ல இருக்கும். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்கப்பா இந்த டிசைன் ஷிபோரி பிரிண்ட். இவங்க கிட்ட இருக்கு வாங்கிக்கலாம். ஆனா இதுல 6XL இருக்கா ஷிபோரி பிரிண்ட்ல? இருக்காம்பா வாங்கிக்கலாம். நாங்க ரேண்டமா ஒரு 4-5 பிக் எடுத்து வச்சிருக்கோம். இதனோட சைஸ் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 5XL. ஓகே டன். நாங்க நம்ப மாட்டோம். நாங்க செக் பண்ணுவோம். ஆனா இதுக்கு ஓவர்லாக்க ஃபினிஷிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? பக்கா. சும்மா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தா உனக்கு வீடியோவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போக மாட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓகே டன். ஆனா வாய் வலிக்குது ஏதாவது பேசுங்க. நானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு பிரிச்சு போறது கரெக்டா இருக்குதுங்க. இல்ல பேச உங்கள் பேச்சை கேட்க ஓடோடி வந்த எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். நான் ஏமாற்றி விட்டீர்கள். இதெல்லாம் 3XL.
அதாவது இது 3XL, இது 4XL, இது ரேட் இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேல எல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து இந்த பல்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் சாம்பிள் எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்தா ஒண்டி அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் கொடுங்க. அப்பா, ஒரு வார்த்தை என்னால வார்த்தை என்ன. வெரி குட். ஆலியா கட் இருக்கா பெருசுல? ஆலியா கட்டும் இருக்குது. இது எத்தனை 6XL வரைக்கும் கிடைக்குமா? ஆமா, 3XL வந்து 6XL வரைக்கும் கிடைக்கும். இந்த மாடல் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இந்த மாடல்லயும் இருக்கு. சூப்பர். ஆலியா கட் 6XL அவைலபிள் அங்க. மக்களே, யார் கேட்டீங்க? பானுமதி அக்காவா என்னன்னு தெரியல, அவங்க யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. சூப்பர். அண்ணா நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ற பீசஸ் இருக்கு. நீங்க மேனுஃபேக்சர்ல இருந்து கஸ்டமைசேஷன் கூட வந்துட்டீங்களா? வாவ், இதுதான்ப்பா நாராயணப்பட்டு Dress. இதுதான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், வாங்கவே இல்ல. வித் ஹிப் பெல்ட்டோட. இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக வந்து ரெடி பண்ணது. ஓகே. என்ன பிரைஸ் ரேஞ்ச் அண்ணா? இப்போ இது பிரைஸ் ரேஞ்ச் பண்ணாக்கா 1250. 1250. எங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணி கொடுப்பீங்க, தச்சு கொடுப்பீங்க. ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி சாரீஸ் என்ன இதுவோ அந்த காஸ்ட் வந்து நாங்க வாங்கிடுவோம். சூப்பர்ண்ணா. இது வந்து 1300 rupees. இல்ல இதே நாராயணி பட்லயே உங்களுக்கு வேணும்னாலும் நாங்க பண்ணி தந்துறோம். சேம் இது. இது என்ன பிரைஸ் சொன்னீங்க? 1250. ஓகே. saree நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம், சைஸஸ் கொடுத்தா நீங்க ஸ்டிட்ச் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சிருவீங்க. சைஸஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதா இருந்தா எப்படி ஆர்டர் பண்றது? உங்களுக்கு மெஷர்மெண்ட் எக்ஸலுக்கு 42, டபுள் எக்ஸல் 44, எல்னாக்கா 40, எம் 38. அது சேம் இதுல தான் வரும். இல்ல இன் கேஸ் எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, நான் இந்த கரெக்ஷன் கொடுக்கறேன்னா அதையும் நீங்க தச்சு கொடுத்துருவீங்க? அது பாத்துறலாம். ஓகே, பாத்துறலாம். ஆனா சூப்பரா இருக்குங்க. 1300 1250. 1250 rupees. இது வந்து இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், எப்படி வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு. குட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க தைக்கிறது இல்லனா? ஆமா, இதெல்லாம் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஓகே. இது வந்து டபுள் எக்ஸ்எல் எல்லாமே வந்து 200 rupees வருது. எக்ஸ்எல் வந்து 3500 ரூபா அந்த மாதிரி காஸ்ட்ல கொடுத்துன்னு வரோம். எல் சைஸ் 4500 ரூபான்னு கொடுத்துன்னு வரோம். இது கூட இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்போ புதுசா வந்து டி-ஷர்ட் இதுக்கு வந்து மேட்சிங் பண்ணி வேணும்னாலும் நாங்க வந்து கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி இதுக்கு இது சூட் ஆகும் அப்படி. இது சூட் ஆகும், இது டி-ஷர்ட். ஓகே. அந்த மாதிரியும் வேணும்னா காம்பினேஷனுக்கு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் மாதிரி. இப்போ இது 3500 ரூபாய் போட்டீங்களா? அந்த மெட்டீரியல் தானா? 4500 ரூபாய். 4500 ரூபாய். 4500 ரூபாய். இது மேட்ச் ஆகுது. ஓகே. ஆமா, இந்த ஜீன்ஸ் அதெல்லாம் காட்ட மாட்டீங்களா? அக்கா, இந்த வாட்டி தாங்க ஃபர்ஸ்ட் டைமா நாங்களே வந்து ஜீன்ஸ். அதுதான் லாஸ்ட் டைமே நீங்க காட்டலன்னு தான் கேட்டேன். இதுவும் வந்து ப்ளூ ட்ரெண்ட்ஸ் தான் இதுவும் பிராண்ட். இது எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ்லயே இருக்கும். ஆனா இது ஜெகிங்ஸா ஜீன்ஸா? ஜீன்ஸ்க்கா, ஜெகின்ஸ் கிடையாதுக்கா. ஆனா ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸ். ஆமா, ஸ்ட்ரெச். ஓகே, வெரி குட். ஆனா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இது போடாதீங்க. பட் வேற யாராவது பசங்க இருக்கீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். ஓகே. இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவோ? இதோட எம்ஆர்பி பார்த்தாங்க 999 வரும். ஓகே. நம்ம காஸ்ட் வந்து 450 வரும். 450 rupees. 999 rupees. ஆமா, 55% தள்ளுபடி மக்களுக்காக. சரி, இந்த கிழியாத பேண்ட் எல்லாம் ஒண்ணு கூட வச்சிருக்க மாட்டீங்களா? டோன்டு தான் இருக்குதா எல்லாமே? இன்னைக்கு என்ன ட்ரெண்ட், அதை தான் நான் வைக்க முடியும். எங்க வீட்ல எல்லாம் திட்டுவாங்கண்ணா, ஏன் கிழிஞ்சதெல்லாம் போட்டுட்டு இருக்கிற, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னுவாங்க. எங்க வீட்லயே நல்லா கேப்பாரு, ஏதோ வெளியே உட்காந்து நிக்கிறாரு. ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்றது சாஸ்திரம். கிழிஞ்சது போட்டாக்கா அபசகுனம்வாங்க. பட் இப்ப ட்ரெண்டே அதான் இருக்குது. போடுங்க, என்ஜாய் மக்களே. எங்களால தான் முடியல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, நாங்க லைவா வந்து இந்த பசங்களுக்கு எப்படி இருக்குன்றத போட்டு காட்டுறோம். அந்த 3 டிஷர்ட் 500 வாங்க. 4 டிஷர்ட், சரி 4 டிஷர்ட் 500ல அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பசங்க போட்டிருக்காங்க. இந்த டிஷர்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட நான் ஒரு 3rd டைம் வேர் பண்றேன். நல்லா இருக்கு, போட்டுக்கதே தெரியல. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காமிச்சீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க தான் வந்து எடுப்பாங்க. அப்படியா? நீ தான் கூட்டி வந்தியா? நம்ம கடையில என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து சாம்பிள் பார்க்கதே இவங்க தான். ஓ, ட்ரையல் பீஸா இவங்க? இங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் இருக்குறாங்க. எதிர் வீட்ல, பக்கத்து வீட்ல எல்லாமே. ஓ, அப்படி என்ன வருதோ பின்னாடியே வந்துருவாங்க. ஓ, இவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் பா. இந்த கடைக்கு பிராண்ட் அம்பாசிடர் இவங்க தான். சூப்பர். நிஜமா சொல்றியா நல்லா இருக்குன்னு? இல்ல, உண்மையா தான் சொல்றேன். இல்லனா நான் மாடி மாடி இங்க வந்து எடுப்பேனா? டாப்ஸ் ஆரட்டா, லெகின் என்ன வந்தாலும் எடுத்துருவாங்க. சூப்பர்மா. தேங்க் யூ சோ மச் பேபி. தேங்க் யூ. நம்ம அடுத்தது குடோனுக்கு வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஷால்ல இருந்து லெகிங்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். நீங்க சொல்லுங்கண்ணா. இத ஷால் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிஃபான், இது நாஸ்பின் வாங்க. சிஃபான் வந்து உங்களுக்கு 70 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். நாஸ்பின் வந்து 90 rupees கிட்ட வரும். சரி. அதுலயே வந்து உங்களுக்கு பிரிண்டட் வருது. அதுக்கப்புறம் காட்டன் வைஸ் வருது. லெகின்ஸ்
லெகின்ஸ் இது நம்ம எப்பவுமே ரெகுலர் பிராண்டு டால்ஃபின். டால்ஃபின் பார்த்தாக்கா ஆங்கிள் ஃபிட் வந்து உங்களுக்கு 200 rupees வருது. ஃபுல் லெகின் 220 வருது. 3XL வந்து 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். சரிண்ணா. இதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃப்ளவர் வருது. இந்தியன் ஃப்ளவர்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த பூமேக்ஸ் பூமர் இந்த கம்பெனியோட இதுதான் இந்தியன் ஃப்ளவர். இது காஸ்ட் வந்து 250 rupees கிட்ட வருது. அப்புறம் இன்னொரு ஐட்டம் சோ வாட். ஆனா இதுல 299 போட்டுருக்கு, நீங்க 250 கொடுப்பீங்களா? ஓகே. அதுவும் கிளாத் வைஸ் நல்லா இருக்கும். இன்னொன்னு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா இது சோ வாட். இது ஃபேப்ரிக்க பார்த்தாலே நீங்களே அசந்து போடுவீங்க. ஆமா நல்ல திக்கா அந்த என்ன சொல்றது இதுல இந்த டெக்ஸ்ட் போட்டுருக்காங்க பாருங்களா, அதான் படிச்சேன் நானு. why always cotton and not Zurich lycra அப்படின்னு போடு. Zurich lycra மெட்டீரியல் இல்ல இது. ஆனா lycra மாதிரி இல்லங்க இது. ஆனா நல்லா இருக்கு மெட்டீரியல், நல்லா சாஃப்டா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு. ஆனா பிரிங்க நான் ஸ்ட்ரெச் காட்டுங்கண்ணா. அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த பக்கமும் 2 வேல ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால நல்லா இருக்குப்பா, சூப்பர்ண்ணா. இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இது காஸ்ட் வந்து 300 கிட்ட வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிருத்திவி ஆல்ரெடி சொல்றதுதான் 1-2 பீஸ் எடுத்தாலும் நாங்க 20% டிஸ்கவுண்ட் தரோம். பாக்ஸா எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வருது. அதுக்கப்புறம் நகிமா, இந்த நகினா பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நாய்டாலு இதெல்லாம் எடுக்கிறாங்களே அந்த குவாலிட்டிக்கு இது வரும். இதுலயே வந்து இந்த பேண்டிஸ் பிரேசியர் செட் வைஸும் இதுல இருக்குது. எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா. இதுக்கெல்லாம் எத்தனை % நான் டிஸ்கவுண்ட் தரீங்க? இதெல்லாம் வந்து எம்ஆர்பி ல இருந்து உங்களுக்கு 20% எம்ஆர்பி ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ 220 ரூபாய்னா அதுல 20% டிஸ்கவுண்ட் போய் தான் நம்ம வாங்குவோம். ஆமா. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் 6XL எல்லாம் கேட்டு அழுத்து போனவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி லக்ஷனா ஃபேப்ரிக்ஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஷிம்மர் லெகிங்ஸ் இப்ப புதுசா வந்து சோ வாட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஷேப் வேர்ல இருந்து A to Z லேடிஸ்க்கு என்ன தேவையோ இன்னர்ஸ் டு இது வரைக்கும் சாரி மட்டும் கிடையாதுங்க, அதெல்லாம் கேட்டுறாதீங்க. அதை தவிர்த்து மத்த எல்லாமே வச்சிருக்காரு. நீங்க வாங்கி பிசினஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப். அப்படி இல்ல எனக்கு டவுட்டா இருக்குன்னா ஒரே ஒரு பீஸ் வாங்கிட்டு போய் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சேல்ஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். அப்ப நீங்க சேல்ஸ் தான் கொடுப்பீங்களாக்கா, மத்ததுக்கெல்லாம் தர மாட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பீஸ் கூட இவங்க கிட்ட எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்க்கு. அது செமி ஹோல்சேல் பிரைஸ்ல வருது. நீங்க பண்டலா எடுத்தீங்கன்னா ஃபுல் பக்கா ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். இல்ல கம்பெனிக்காரங்களே ஸ்டால் போடும்போது எனக்கு மொத்தமா வேணாலும் நான் ஃப்ரீ புக்கிங்கும் கூட நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? இதையும் பண்றீங்களா? சொல்லவே இல்ல நீங்க. மத்தபடி எங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் தராங்களோ அன்னைக்கு வந்து அந்த 3 டேஸ்க்கு வந்து அவங்களுக்கு வரும். அப்ப இன்னும் பெரிய பெனிஃபிட்ஸ் பெரிய மார்ஜின் கிடைக்கும் எங்களுக்கு. ஆமா. இன்னொன்னு அந்த டைம் வந்து அவங்க துணியை தொட்டு பார்த்து அங்கேயே ஆர்டர் பண்ணலாம். ஓகே. அது வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர் இல்லையா? ஆமா. இப்ப நானே ஆர்டர் பண்ணனாக்கா சிஸ்டத்துல வச்சுதான் நான் ஆர்டர் பண்ண முடியும். அதோட குவாலிட்டி என்ன வருது எதுவுமே தெரியாது. ஆனா என்ன பிராண்ட்ஸ் எப்படி தான் ஓடிடும் அந்த தைரியம் ஒண்டி இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ரீட்டைலா இருக்குது, ரீசெல்லிங்கா இருக்குது, ஹோல்சேலா இருக்கிறதுனால எப்படி வேணா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ மத்த கஸ்டமருக்கு அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த டைம் வந்து என்னென்ன பிராண்ட்ஸ்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு ஆர்டிகல் இருக்கு எல்லாமே வந்து நாங்க நேரடியாவே ஓகே டச் அண்ட் ஃபீல் பண்ணியும் நம்ம வாங்குறதுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். இன்னும் அடிஷனலா 15% மார்ஜினும் உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு லம்பான அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். சோ இந்த வீடியோ ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் ரெகுலரா போடலன்னா கூட இவங்களுக்கு நல்ல பிசினஸ் ஆவறதுனால நீங்க அதுல பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல இருக்கிற கடையை நான் செலக்ட் பண்றதுக்கு குவாலிட்டியும் ரேட்டும் கரெக்டா இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் லக்ஷனா ஃபேப்ரிக்ஸ் அதை மெயின்டைன் பண்றாங்க. அதனால தான் நம்ம ரிப்பீட்டடா போடுறோம். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்த ரெஸ்பான்ஸே கடைசி வீடியோ வரைக்கும் கொடுத்துருங்கன்னா அது நம்ம கிட்ட இல்லக்கா. நம்ம கொடுக்கறது பொருள் தரமா இருந்தாக்கா யாரு வேணா தேடி வரப்போறாங்க. நீங்க கொடுங்க அதே மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போடும் போதெல்லாம் நாங்க வெறும் கொரியர் வண்டி தான் பண்ணியிருந்தோம். கடவுள கஸ்டமர் ஏற மாட்டாங்க. ஆனா இப்ப எப்படி கஸ்டமர் நீங்களே எத்தனை வாட்டி வந்து பாத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு நம்ம தரமா கொடுத்தா கஸ்டமர் ஏறி வராங்க. இல்லக்கா யார் வர போறாங்க. அதை மட்டும் மாத்திராதீங்க, அதை மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க அப்படிங்கிற நம்பி நம்ம போடுறோம் இல்ல, அதுக்காக சொல்றேன் நான். சோ இந்த வீடியோ ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம், வந்தனம், பாய் பாய்.